எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம். விரும்பியவர்களை உங்களிடம் அழைத்து வர வைக்கக்கூடிய வசிய எண், இதை எப்படி பயன்படுத்துறது, இந்த முறையை பயன்படுத்தி உங்களுக்கு அதிகப்படியான வசீகர சக்தியை எப்படி வரவழைத்து கொள்வது அப்படிங்கிறத பற்றியும், விரும்பியவர்களை எப்படி உங்களை நோக்கி கவர்ந்து இழுப்பது அப்படிங்கிறத பற்றியும் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்க. அதாவது சில எண்களுக்கு என்று தனியான சக்தி இருக்குது. அந்த எண்களை நம்மளுடைய கையில் எழுதும் போதோ அல்லது நாம் அழகாக வீட்டில் எழுதி வைக்கும்போதோ, தொழில் செய்யக்கூடிய இடங்களில் எழுதி வைக்கும்போது சிறப்பான பலன்களை நம்மளால் அடைய முடியும். இதை நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல் ரீதியாக மாறுபடும். இந்த எண்களுக்கு அந்த பவர் இருக்கா அப்படின்னு கேட்டால் 100% அந்த பவர் இருக்கு. எண்களுக்கு இருக்கு. அதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமான பலன்களை நீங்கள் அடையலாம். அதிசயவிக்கும் மாதிரியான பலன்களை நீங்கள் அடையலாம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் யூடியூப்பில் நார்மலாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். குபேர எந்திரம் அப்படின்ட்டு இருக்கும். மொத்தம் 9 சதுர அறைகளை கொண்ட ஒரு சக்கரம். ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒவ்வொரு எண்ணெய் உட்புகுத்தி அதில் 5 ரூபாய் நாணயங்களை வச்சு செய்யக்கூடிய குபேர பூஜை, தீபாவளி நாளன்று செய்யக்கூடியது. இது நாம் பூஜை அறையில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணவசியம் நிகழும். பணமே இல்லைங்கிறவங்க வீட்லையும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிற பட்சத்தில் பணம் சேரும். பெரிய பெரிய பணக்காரங்க பாருங்கள், லக்ஷ்மி நாராயண பூஜை செய்வாங்க, குபேர லக்ஷ்மி பூஜையெல்லாம் செய்வாங்க. அது எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு டைம் ஆகுது அன்னதானம் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பணத்தை நம்மிடம் ஈர்த்து கொடுக்கிற வித்தைகள். அதே மாதிரி எப்படி பணத்தை நம்மகிட்ட ஈர்த்து கொடுக்கறதுக்கு பல வித்தைகள் இருக்குதோ, அதே மாதிரி விரும்பியவர்களை நம்மிடத்துல ஈர்த்து வர வைப்பதற்கும் சில முறைகள் இருக்கு. வசியம்னா ஒண்ணுதான். வசியம் என்றால் அது தொழில் வசியம், பண வசியம், மனிதர்களை வசியம் பண்றது, விரும்பிய பொருட்களை வசியம் பண்றது, எல்லாமே கிட்டத்தட்ட சேம் கேட்டகரிக்குள்ளாரதான் வரும். இது வேற விஷயம், அது வேற விஷயம், அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு கன்ஃபியூஷன் வேண்டாம். ஏன்னா நாம சொல்றது எல்லாமே காமனாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடியது. ஏன்னா வசியம் என்று சொன்னவுடன் சினிமாவில் காட்டுற மாதிரி நில்லுனா நிற்பாங்க, உக்காருனா உக்காருவாங்க. நாம் எல்லா விதமான விஷயத்துக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுனால நன்மைக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஒருவர் நம் மீது வெறுப்பாக இருக்காங்க அல்லது நம்ம வீட்டுக்கிட்ட ஒருத்தர் நமக்கு எதிரியாக இருக்கிறாங்க, நமக்கு அவங்களுக்கு ஆகாது, அவங்க நம்மக்கிட்ட இணக்கமாக போகணும்னு விரும்புவோம். அல்லது நாம் நேசிக்கிற நபர் நம்மளை பார்க்காம நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க, அவங்க நம்மக்கிட்ட மறுபடியும் பேசணும், இணக்கமாக இருக்கணும்னு விரும்புவோம். அந்த மாதிரியான சமயங்களில் இந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்தி நம்மளுடைய எண்ண அலைகளை ஒருங்கிணைத்து அதற்கான சில வஸ்துகளையும் யூஸ் பண்ணி நாம் அவங்களுடைய சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணி நம் மீது பிரியத்தை ஏற்படுத்த வைக்கலாம். கண்டிப்பாக ஏற்படுத்த வைக்கலாம். அதுக்கான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் ரொம்ப விளக்கமாக உங்களிடம் நான் சொல்ல போகிறேன். அதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்ட்டு எண்கள் இருக்கு, நிறைய நம்பர்ஸ்லாம் இருக்கு. இந்த நியூமராலஜி அப்படிங்கிறதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவங்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. எப்படி அஸ்ட்ராலஜிங்கிறமோ அது மாதிரி நியூமராலஜி இருக்குது. இந்த நியூமராலஜியில் 555 555 என்ற எண்ணாகப்பட்டது ஏஞ்சல் நம்பராக சொல்லப்படுகிறது. எப்படி நாம் 5ங்கிறது குபேர எண் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த 3 5கள் சேர்ந்த மாதிரியாக இருக்கிறது ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிற பெயரால் நாம் அழைக்கிறோம்.
இந்த நம்பர்ஸை டெய்லி காலையில் வெளியில் போகும்போது சிகப்பு பேனாவில் நம்மளுடைய உள்ளங்கையில் எழுதிட்டு போனீங்கன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாமே பண விஷயம் ஏற்படுதுங்க. பணமே வரல, என்கிட்ட பணமே சேரல அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட கூட கையில் பணம் வந்து சேர்ற அதிசயத்தை பார்க்க முடியுது. சிகப்பு பேனாவில் தான் எழுதணும். ஏன்னா சிகப்பு பேனாவில் எழுத சொல்கிறேன் அப்படிங்கிற டவுட்டும் பல பேருக்கு இருக்கும். சிவப்பு என்பது வசிய நிறம், கிழக்கு என்பது வசிய திசை. ஸோ நீங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி நின்று எழுதணும். ஸோ கிழக்கு பார்த்த மாதிரி நின்று உங்களுடைய உள்ளங்கையில் இந்த 5 5 5 என்ற அந்த 3 எண்ணை நீங்கள் சிவப்பு பேனாவால் எழுதணும். இடது கையில் எழுதிக்கோங்க. ஏங்க வலது கையில் எழுதக்கூடாதா? ஃபஸ்ட்டு வலது கையில் எழுதுறதுக்கு அந்த வாட்டம் வராது. அப்படியே எழுதுனா கூட சாப்பிட்றோம் முடிக்கிறோம், அந்த மை உள்ளே போகக்கூடாது. ஸோ நம்ம எழுதிக்கணும், அவ்வளோதான். இது பண விஷயத்தை ஏற்படுத்துறதா இருக்கும். இதுவே நபர்களை நீங்கள் வசீகரணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, அது பெண்ணோ ஆணோ யாராக இருப்பினும் அவர்களை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. அவங்க உங்களுக்கு சத்ருவாக கூட இருக்கலாம், பிரச்சனை பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். அவங்க உங்ககிட்ட இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு விரும்பலாம். அல்லது நீங்கள் நேசிக்கிற பெண்ணோ ஆணோ நீங்கள் பார்க்க போகிறீங்க, அவங்க உங்ககிட்ட எந்த தகராறும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் நேசிக்கும்படியாக பேச வேண்டும் என்று நீங்கள் விரும்பலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். மனிதனுடைய மைண்ட் ஒரு மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன சிந்தனையில் நீங்கள் போனாலும் சரி, போகிறதுக்கு முன்னாடி இந்த 5 5 5 அவர்களை நினைத்து, நீங்கள் யாரை போய் பார்க்குறீங்களோ அந்த நபரை மனதில் நினைச்சு உங்களுடைய கையில், உங்களுடைய உள்ளங்கையில் எழுதிட்டு மனசார ஒரு 5லிருந்து 10 நிமிடங்கள், 1/4 மணி நேரம் கூட நீங்கள் செய்யலாம், தப்பே இல்லை. உட்காந்தோ அல்லது சேர் மேலே உட்காந்துட்டோ நின்றுட்டு கூட செய்யலாம் முடிஞ்சா. அவங்க நம்மக்கிட்ட இணக்கமாக இருக்கிற மாதிரியும் நல்லா பேசுகிற மாதிரியும் பழகிற மாதிரியும் நம்மளுடைய காரியங்களை அவர்களை சாதித்து கொடுக்கும்படியாகவும் என்ன கற்பனையும், அதாவது நீங்கள் அங்கே என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணி அதை ஒரு காட்சியாக மாற்றுங்க. அங்கே போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நடக்கிற மாதிரியான உருவத்தை சினிமா மாதிரி மனசில் ஓட விடுங்க. அதை நீங்கள் கண்ணை மூடி அந்த அகக்கண்ணில் நீங்கள் அதை விஷுவலாக பார்க்கணும். அந்த மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்துங்க. இப்படி ஏற்படுத்திட்டு அந்த 5 5 5 என்ற எண்ணை உங்களுடைய உள்ளங்கையில் எழுதி மனசார மனதைரியத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் யாரை போய் சந்திக்க விரும்புகிறீங்களோ அந்த நபரை நீங்கள் அணுகினீர்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக சொல்கிறாங்க, அடித்து சொல்கிறாங்க, அந்த நபர் உங்ககிட்ட ரொம்ப இணக்கமான முறையில் பேசுவார். எதிரியாவே இருந்தாலும் சத்ருவாவே இருந்தாலும் அவர் உங்களோடு ரொம்ப பிரியமாக நடந்து கொள்வார். உங்களை விரும்பாத வெறுக்கும் பெண்ணான் யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களோடு பிரியமாக நடந்து கொள்வார்கள், இணக்கமாக நடந்து கொள்வார்கள், பாசமாக நடந்து கொள்வார்கள். இது தீயதுக்கு பயன்படுத்த முடியாது. ஏன்னா இது ஃபுல் மைண்ட் கண்ட்ரோல். எந்த அளவுக்கு ஒருத்தங்களே மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் இது ஒர்க் ஆகும். சினிமாவில் காட்டுற மாதிரி வா அண்ணா வருவாங்க, உக்காருனா உட்காருவாங்க, கேட்டதை கொடுப்பாங்க, இந்த கதைலாம் இங்கே கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கு நடக்காது. நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். நல்ல விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. செய்து சிறப்பான பலனை நீங்கள் அடையலாம். உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோல் தாங்க. மனசை நல்ல முறையில் ஒரு கான்ஃபிடென்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரென்த் பண்ணிவிட்டு நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னு சொன்னால் அற்புதமான அளவிற்கு உங்களை அவர்கள் நல்ல முறையிலே உங்களை நடத்துவார்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.